நீங்க பண்ற ஏண்டா ஆளுக்கு 2.5 மணி நேரம் டியூட்டின்னு தானே பேசிட்டு படுத்தீங்க. 2.5 மணி நேரம் கழிச்சு எழுப்புறேன். ஒருத்தனாச்சும் எந்திக்கலாடா. மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. டியூட்டியா? நான் ஒருத்தனே எவ்வளவு நேரம் பாத்துருக்க முடியும்? விடிய கால வர முழிச்சிட்டு தாங்க முடியாம படுத்துட்டேன். டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? யாருக்கு டியூட்டி, என்ன டியூட்டி? அது அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, நீ விடு. பாண்டி முதல்ல சொல்லு, என்ன டியூட்டி? விடிய விடிய முழிக்கணுங்கிற, இங்க வந்து வேற படுத்துட்டு இருக்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல. கொல்லவா அமைதியா இரு. அண்ணன் தான் போகல அதான் அண்ணன் எந்திரிச்சு. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமாடா? அமைதியா இரு. நீ எதுக்கு அவன அமுக்குற? நீ சொல்றா. அன்னைக்கு நாங்களா தூங்கினதுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு கிளம்பிட்டல, அதான் நீ பாட்டுக்கு எங்கேயோ போயிருவியோன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு 2 மணி நேரமா பிரிச்சு கண்காணிக்கலாம் பிளான் கோட்டை விட்டோம். டேய் அட பாவீங்களா, இதுதான் டியூட்டி டியூட்டின்னு பேசிட்டு இருந்தீங்களா? ஆமாண்ணே, ஆளுக்கு 2.5 hours டியூட்டின்னு. வாய் மட்டும் வக்கனையா பேசு. 2.5 மணி நேரம் இல்ல, 2 நிமிஷம் கூட முழிச்சிருந்தியாடா நீ? ஐடியாலாம் நல்லா கொடுத்துட்டு எழுப்பும் போது குப்புறப்படுத்து தூங்குற. எழுந்தியாடா நீ? இப்ப வந்து பேசிட்டு இருக்க. நானும் எவ்வளவு நேரம் தான் முழிக்கிறது? கண்ணு தானா சொருகிருச்சு, அதான் இங்க வந்து தூங்கிட்டேன். எவ்வளவு எழுப்புனாலும் கழுத மாதிரி தூங்குறீங்க 2 பேரும். அழுத நல்லா தூங்குமா? யாருக்கா தெரியும்? நைட்டு ஃபுல்லா முடிச்சிருக்கான். அடுத்த கத்திட்டு போறான் விடு. அதுவும் சரிதான். ஒருவேளை அண்ணன் கிளம்பி போனாலும் வாசல் வழியா தானே போகணும். அதான் வாசலை மறைச்ச மாதிரி குறுக்க வந்து படுத்துட்டேன். ஏண்டா நம்ம வீட்டுக்கு ஒரு வாசல் தான் இருக்கா? 2 வாசல் இருக்குல்ல. நீ இதை மறைச்ச மாதிரி படுத்திருந்தா பின் வாசல் வழியா அண்ணன் போய் என்ன பண்ணிருப்ப? அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. எந்திரிச்சு வந்தேன்னு வையன், கண்ணெல்லாம் பழுத்துரும் உனக்கு. நான் வேணா என்ன 2ஆ பிரிச்சு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் உட்காந்து பாத்துக்குவாடா. டேய் ஒழுங்கா எஞ்சி பாத்துக்காம குறை வேற. சரி சரி. டேய் நீ முதல்ல எழுந்துரு எழுந்துரு கை எழுந்துரு. கொடு, கை கொடு. டைம் ஆகுது.